வாழ்த்துக்கள். சங்கீதம் 9வது அதிகாரம் 18வது வசனம், எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஒரு வேளையில் வாழ்க்கையில் நான் மிகவும் எளிமையாக இருக்கிறேன், எனக்கு பணபலம் கிடையாது, எனக்கு ஆள் பலம் கிடையாது, எனக்கு உதவிகள் கிடையாது, எனக்கு திறமைகள் இல்லை, தாளந்துகள் இல்லை என்று பல விதத்தில் உங்களை குறித்து நீங்கள் எளிமையாய் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஒருபோதும் மறக்கவே இல்லை. அப்படிப்பட்டவர்கள் மேலே அவர் நினைவாய் இருக்கிறார். உலகத்தில் ஒன்றுக்கும் உதவாத குப்பைகளைத்தான் ஆண்டவர் தூக்கி எடுத்து கோபுரத்தில் வைக்கிறார். ஒன்றுக்கும் சிறியவனைத்தான் எளியவனைத்தான் அவர் குப்பையிலிருந்து எடுத்து கோபுரத்தில் அரியணையில் பிரபுக்களோட சிங்காசனத்தில் உட்கார வைக்கிற ஆண்டவர் இந்த காலை வேளையில் சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. நீங்கள் சிறுமைப்பட்டிருக்கலாம், எளிவிலாக இருக்கலாம், ஆனால் உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மேலே திருப்புங்கள், நீங்கள் ஒருபோதும் கெட்டு போகிறதே இல்லை. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அற்புதமான நாளில் நான் எளியவனாக இருக்கிறேன், நான் சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறேன் என்று யாராவது சொன்னால், ஆண்டவர் அவர்களை நீங்கள் மறக்கலை, அவர்களை நீங்கள் உயர்த்த விரும்புகிறீர் என்கிற அற்புதமான வாக்கு தத்தத்தை அந்த பிள்ளைகளுக்கு நீர் தருகிறீர். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.